Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசு நிறுவனம். சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியன். ஓகேங்களா? இவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சரிங்களா? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக், அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது பிஇ பிடெக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 150 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 37 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்ரெண்டிஸ்ஷிப். சரிங்களா? ஷார்ட் ஃபார்ம். அதே போல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ சொல்லுவாங்க, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபாய், டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 25 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 31 டிசம்பர் 2024 அந்த டேட்டு கணக்குப்படி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 ஜனவரி 2025 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுலேருந்து 1 இயர் கணக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன அந்த ஃபீல்டு, ஓகேங்களா, அந்த டிசிப்ளினில் நீங்கள் வந்து பிஇ பிடெக்கும் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கு வந்து யார் வேணாலும், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு nats.education.government.in இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இசிஐஎலோட அஃபிஷியல் வெப்சைட் www.ecil.co.in இந்த வெப்சைட்டில் கேரியர் பேஜில் போயிட்டு அகைன் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த nats.education.in வந்து பண்ணுவீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அந்த ஐடி தான் வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இசிஐஎல் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. மொத்தம் 2 ஸ்டெப் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த nats.education.லேயே அப்ளை பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. nats.education.லையும் பண்ணணும், அதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பண்ணணும். சரிங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த சீரியல் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் க்ளோசிங் டேட். சரிங்களா? க்ளோசிங் டேட்டுக்குள்ளே, அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் முக்கியமான விஷயம், அந்த அந்த சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஏவும் ட்ராவலிங் அலோன்ஸும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே வந்து பார்த்துக்குங்க. எல்லாமே டேட்டு டைமு எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டாலாம் நாங்கள் பேஸ் பண்ணி கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைதராபாத் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து ஒரிஜினல், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணுன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனோட அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு, இந்த நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிவிட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. அதை தான் அகைன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இது பியூராக அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிலாம் கிடையாது அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள்,
20 நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 1 டிசம்பர் 2024 சரிங்களா. இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஸோ குயிக்காக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட்டு எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து 4 டிசம்பர் 2024 இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இசிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டிசம்பர் 2024. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 2024 11 டிசம்பர் 2024 சரிங்களா. இந்த 3 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 1 ஜனவரி 2025 ஓகேங்களா. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எனி அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 1 டிசம்பர் 2024. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷனை ஒரு டைம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆச்சுன்னா குயிக்காக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் எலிஜிபிள் சரிங்களா. இசி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள்இ அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா. இவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ தெளிவாக பார்த்துட்டு குயிக்காக வந்து ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.